guys, நான் கேட்டிங். ஸோ எனக்கு இந்த வீடியோ என்ன பற்றி பார்ப்போம்னா ஜாக் ஃப்ரூட்டோட பார்ட் 16 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று கிச்சனை ஸ்டாக்கில் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட அப்போது 8 மில்லியன் இருந்துச்சு கைஸ். அந்த 8 மில்லியன் கொடுத்து இந்த கிச்சனை வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்களை மாற்றி மாதிரி அது வரைக்கும் மேக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிச்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் மேக்ஸ் ஸ்டைல் வரணும். அது இது நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் கிட்ட போயிட்டு நம்ம லெவல் அப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிக்கி அவுட் போஸ்ட்டில் இருக்கேன். லெவல் கூட பாருங்கள் 2460. அப்போ கிச்சன் ஸ்டாக்கில் இருந்துச்சா. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ணுவேன் மறந்துட்டு இது பண்ணிட்டேன். ஸோ சாரி கைஸ், நான் இந்த கிச்சனை காட்டாமல் வாங்கினதுக்கு. ஸோ ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு இப்போ 2 டைல்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குஸ்ட் கிவர் கிட்டே போவோம். ஃபஸ்ட்டு குஸ்ட் கிவர் எங்கே இருப்பானோ கரெக்டாக அங்கே இருக்கான் போல். அங்கே இருப்பான். என்ன இது என்ன லேக் ஆகுது? ஜூனா நல்லா தான் இருந்தா. ஸோ கரெக்டாக இங்கே மேலே இருப்பான். இந்த கரெக்டாக வந்தாச்சு. இவன் தான் ஃபஸ்ட்டு குஸ்ட் கிவர். என்ன சரி இப்போது இவன்கிட்ட போயிடலாம். ஐலாண்ட் பாய் 2475. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்ட் ஐஸ்லி என்ன கைஸ், ஐஸ்லி அவுட்லாவா அப்படின்னா சரி வாங்க கைஸ் நம்ம ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐயோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னா சரி வாங்க இதை 2 பேரும் அடிப்போம். அப்பா கைஸ் நான் ஃபுல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ கேஸ் காட்ட போகிறேன். அக்யூர்ஸ்டு என்சாண்ட்மெண்ட். இப்போது இப்படி வர இன்னொன்று இருக்கே இதே மாதிரி அப்படியே கீழே எல்லாம் வெடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் கிச்சனை லைஃப்பில் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொன்று காட்டுறேங்க பாருங்கள். இப்படி இருக்கும் அப்படியே கீழே வெடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க இங்கே பார்த்தீங்களா என்ன லேக் ஆகுது கைஸ். சாரி ஃபார் லேகிங். ஸோ கைஸ் இப்போ நம்ம எதுக்கு இப்படி பண்ணோன்றா இப்போ இங்கே கீழே அமாங்கஸ் இருப்பாங்களா கைஸ். என்ன காணோம்? இந்த பக்கம் பண்ணதான் வருமோ எங்களோட அமாங்கஸு. கைஸ் இப்போ தான் கைஸ் காலையில் பார்த்தேன். என்ன கைஸ் ஏங்க அமாங்கஸு. ஸோ இது கீழே தான் இருப்பா. ஸோ இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி இவனை அடிச்சிடலாம். ஸோ கைஸ் எனக்கு கிச்சனை ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு காலையில் ஸ்பின் பண்ணேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு. எனக்கு என்ன கச்சிச்சுன்னா கிராவிட்டி கச்சிச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இது பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஸ்பின் பண்ணி நிஜமாக காட்டுவோம். அப்பா போயிட்டு வா கைஸ். இப்போ இவனை வச்சிடலாம். அக்யூர்ஸ்டு இதுதான் கைஸ் செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு லேசர் மாதிரி புஷ் இல்லை ஒரு தண்டர் பால் மாதிரி டமால் போய் இது சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்டால் நான் பேசுகிறது கேட்காது. ஸோ அதனால தான் நான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுப்பேன். காரணம் கைஸ் கிச்சனில் கூட தண்ணியில் நடக்க முடியுது. ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணணுன்னா கீழே போயிடு தண்ணியில் விழுந்துருவோம். வாயில் வேறு சும்மா வளரிகிட்டே இருக்குது. அப்பா இப்போது இந்த ஃபாக்ஸ் இல்லை டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி போட்டுடலாமா? கைஸ் செம்மையாக இருக்குது. இங்கே எம்மோனை போட்டுருந்தேன். அடப்பாவி போங்கடா. ஸோ இப்போ அப்படி கீழே போட்டு என்ன இது எம்மோன் சரியாக ஒர்க் ஆகும். இது பாருங்கள் இந்த மால் கீழே இடம். இப்போ ஒயிட் ஆஸ்வால்ட்டு பார்த்துடலாமா? ஸோ ஃபயர் டிஸ்ட்ரப்ஷனை பார்க்க இது பண்ணல கைஸ். இதோ இந்த மாதிரி நெருப்பெரியோ. ஸோ நீ என்னடா ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் இருக்காங்க கைஸ்.
ஸோ கைஸ் இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்ருங்க. ஸோ அப்படி இந்த பவரை போட்டுடலாம். டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி பாடியோ செம்மையாக இருக்கும் கைஸ் இந்த ஸ்கில்லு. என்ன கைஸ் இவ படுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இருங்க கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த M1 போட்டுடலாம். M1 தான் ரொம்ப இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே ஒரு M1 வச்சு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தேன். அவ்வளோ தேவைப்படும் இந்த M1. கிச்சனில் M1 இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளால் கிரைண்டிங்கே பண்ண முடியாது. ஸோ கைஸ் எனக்கு வந்து நான் வேணுமு அப்புறம் கிராவிட்டி வச்சு இந்த மேமத்து டோ வாங்கிட்டேன். இது ஒர்த்தா இல்லைன்னா வேஸ்ட்டான்னு சொல்லிடுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அவள் என் ஃப்ரெண்டு தான், மறுபடியும் தந்துடுவான். ஆனால் அப்போ மறுபடியும் தந்துடுவா அவன். ஸோ நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். இது வேஸ்ட்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட இன்னும் வாங்குகிறேன். இன்னும் கைஸ் இப்போ வந்து டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகானியை போட்டுடலாம். கைஸ் தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க கைஸ். அடப்பா விட்டு இந்த பவரே போட மாட்டேன்டாண்ணா, தண்ணிக்குள்ளே போய் விட்டாங்க கைஸ் இந்த பவர் டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகானியை. இப்போ இந்த அக்யூர்ஸ்டு என்சாண்ட்மெண்ட்டா ஓகே. ஸோ இப்போ கைஸ் இது சும்மா லேக் ஆகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட் மோட் போடலாமா? சரி போடலாமா வேணாமா? சரி போடும். என்ன ஆகிட்டு போகுது கைஸ்? என்ன பளிச்சுன்னு தெரியுது பாருங்க, பளிச்சுன்னு தெரியுது கைஸ் ஒயிட் கலரில். லேக் கொஞ்சம் நின்றுச்சு இல்லையா? அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஃப்ளாஷ் டேப் நான் எங்கே போட்டேன்? நான் எவ்வளோ தான் ஆச்சு இந்த எங்கடா போனேன் தம்பி? அடிச்சிட்டு இல்லை கைஸ் இங்கே இருக்காங்க கைஸ். எப்படி இங்கே வந்தா நீ? ஸோ இந்த அக்கர்ஸ்டு என்சாண்ட்மெண்ட்டை போடலாம். பாடி செம்மையாக இருக்குது கைஸ் இந்த பவரு. கிச்சனெல்லாம் சும்மா இல்லை கைஸ், செம்மையாக அடிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நோபில் இருந்தவே இப்போ டிக்கி அவுட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கிச்சனையே எடுத்துட்டேன். நான் யூஸ் பண்ணியிருந்தது புத்தா, இப்போ கிச்சனையை வாங்கிட்டேன். புத்தா போனால் நம்மளுக்கு என்ன, கிச்சன் தான் ரொம்ப பவரு, அதுவும் மித்திக்கல் வேறு இது. ஸோ வாங்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக வாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிச்சனை வாங்கும்போது என்கிட்ட 5 மில்லியன் தான் இருந்துச்சு. ஸோ என்னால் கிச்சனை வாங்க முடியல. ஒரு வாட்டி வந்துச்சு, அப்போது ஆல்ரெடி வீடியோ பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்டிங் போயிருந்தேன் கைஸ். அப்போ வந்து கிச்சனை ஸ்டாக்கில் இருந்துச்சு, அப்போ காசு இல்லை. 4 மில்லியன் 5 லேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கிச்சன் ஸ்டாக்கில் இருந்துச்சு, நம்ம கொஞ்சமாச்சு காசு சேர்த்து வச்சோன்னா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம வாங்கலாம்னு நினச்சி நான் வந்து அப்படியே காசு சேர்த்து வச்சுட்டு 6 மில்லியன் to 8 மில்லியன் காசை சேர்த்து வச்சுட்டு நான் வந்து இந்த கிச்சனை வாங்கினேன். செம்மையாக இருக்குது, வர்த்துதா கைஸ் புத்தாவை விட. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தண்ணியிலலாம் போக முடியுது. புத்தாவை அவேக்கன் பண்ணதான் தண்ணியில் போக முடியும். ஆனால் இவனை அவேக்கனே பண்ண தேவையில்லை, மேஸ்ட்ரி மட்டும் ஏற்றினா போதும். ஸோ கைஸ் இன்னும் வீடியோ பார்க்குறவங்கள லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளூ மூன் வரப்போகுது போல் பாருங்கள். ஏதோ மிஸ்டீரியஸ் ரீன்னாமே கைஸ் எனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்கு எனக்கு. இது வந்து இது க்ளவுட்ஸில் ஆரஞ்சு கலரில் மாறும். அதான் கைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இந்த டெய்ல்ஸ் ஆஃப் அகோனி அப்படி போடல. ஸோ இந்த ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன் கைஸ். என்ன கைஸ் கிச்சன் வெளியே அடிக்கிறோம். தேடி இருந்தால் என்ன வச்சுருப்பேன். எங்கடா இன்னொருத்தன் அப்பாடி. இன்னும் மேலே ஏதோ தெரியுது, மேலே ஏதோ ரெட் கலரில் இருந்துச்சு கைஸ். சரி அதை விடுங்க, என்ன நம்ம இன்ஸ்டிக் போட்டால் வரவே மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து இவனை ஒரு ஷோ கூட போட்டுட்டு ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்மளால் 2500 லெவலை தாண்ட முடியுமா தெரில.
நம்மளால் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளால் நெக்ஸ்ட்டு குவிஸ்ட்டு கட்சி போவோம், கண்டிப்பாக போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷனை வந்து போட்டில் ஐயோ இது மேலே இல்லை கைஸ், அவன் மேலே தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போடு செம்ம கைஸ், கிச்சனை செம்ம வறுத்து கைஸ், ரொம்ப பிடிக்கும். ஓ ஏ அப்பா போட்டாச்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து இவனை வந்து அச்சிடலாம். எங்கடா? ஏய் தண்ணி கொடுக்க போகிறாங்க கைஸ், தண்ணி. அப்பாடி. ஸோ கைஸ், இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணனா லைக் பண்ணுங்க கைஸ், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னும் 3 பேர் அடைக்கணும். இன்னும் போயிட்டே இருக்கலாம், புத்தா கிழிச்ச மாதிரி அப்படியே போயிட்டே இருக்காங்க கைஸ். ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இப்போ வைல்டு ஆஷ்வல்ட்டா ஓகே. டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அக்கௌண்ட் இதாக கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பவர் வந்து டெய்ல்ஸில் வந்துட்டுருக்கோம், அது ரொம்ப டேமேஜ் தரும், 10,000 டேமேஜ். இங்கே பாருங்கள், கிச்சனு மூஞ்சி கட்டுச்சு பார்த்தீங்களா, நீ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர். இங்கே இதோ இப்போ நான் மறுபடியும் இங்கே போட்டல, இதோ இந்த இடத்துல வந்து இது இருந்துச்சு, கிச்சனை மூஞ்சி. ஸோ கைஸ் இப்போ வந்து லெவலை வந்து முடிச்சிட்டோம். லெவலை சொல்கிறேன், குவிஸ்ட்டை வந்து முடிச்சிட்டோன்னு சொல்ல வந்தாங்க கைஸ். நம்ம இப்போ ஐயோ கேஸ்டிலுக்கு இன்னும் நான் ஹோம் செட் பாயிண்ட் தரல கைஸ். சரி விடுங்க, நம்ம தான் கிச்சனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம கிச்சனை வச்சு போயிடலாம். இப்போ கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ், பிஏபி கூட நல்லா யூஸ் ஆகும் போல். ஆமாம். உன்னை எப்போ அடிக்காமல் வந்து உன்னை பார்த்துருந்தா அடிச்சிருப்பேனா. அப்பா செம்ம கைஸ், பவரு செம்மையாக இருக்குது இந்த பவர். டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி, இது வந்து அவேக்கன் பண்ண மாதிரியே இருக்குது கைஸ். பேர்லாம் மாற்றி சொன்னல கைஸ், இங்கே ப்ளூ ஷேட்ஸ் வந்துருக்கு. என்ன கைஸ், இங்கே டெய்ல்ஸ் இருக்குல்ல, இதோ இந்த பிளாஸ்டிக் பட்டனுக்கு மேலே டெய்ல்ஸ் இருக்குல்ல, அதில் எரியுது. என்ன பற்றிக்கிச்சு எரியுது கைஸ். ஸோ அக்கர்ஸ்டு செத்துப்போ. ஸோ மை வீடியோ இந்த இஸ்லே அவுட்லா அப்படி. இப்போ இந்த டிஸ்ட்ரப்ஷனை போட்டு விட்ருவோம். அம்மா ஐயோ கைஸ், செம்மையாக அடிக்குது கைஸ் இந்த கிட்ஸூன். இருக்குது வேறு எங்கேயாச்சும் இங்கே இருக்காங்களோ? அப்போ இல்லை இப்போ இந்த 2 பேரை போட்டுடலாம். வாடா. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரப்ஷனை போட்டுடலாம் கைஸ். எனக்கு இந்த கிட்ஸை எனக்கு பிடிச்சது இருக்கிறதுலையே ரொம்ப பவரஸ்டான ஸ்கில்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு பிடிச்ச ஸ்கில் வந்து டெய்ல்ஸ் ஆஃப் அகோனி, அடுத்து ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன் தான் கைஸ். இந்த அக்கர்ஸ் என்சாட்மெண்ட்டுக்கும் நல்லதாக இருக்குது. முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையாக இருக்குது கைஸ். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருப்பேனா? இங்கே வா தம்பி. ஸோ இந்த ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷனை வந்து போட்டுடலாம். அப்புறம் டெய்ல்ஸ் அகோனி போட்டுடலாமா? காய்ஸ் செம்மையாக இருக்குது இந்த பவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் லக்கியான பர்சன்னா உங்களுக்கும் இந்த கிட்ஸுன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்களே ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான். ஸோ எனக்கு அந்த நாள் நேற்று வந்து லக்கி இருந்துச்சு, ஸோ அதனால தான் இது கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இப்போ கைஸ் நான் ஸ்டார்ட்ஸ் போடலையே, மீள முக்கியமாக போடணும் கைஸ். அப்படியே போட்டுகிட்டே இருப்போம் 0. இப்போது இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குவிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். வாடா வேலை. ஸோ இந்த கிச்சனு M1 தான் கைஸ். கைஸ் முக்கியமாக M1 செம்மையாக இருக்குது. M1 வச்சு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தது. ஸோ அதனால் தலைவன் சொல்லாமல் இருப்பேனா? அப்பாடி என்னடா செம்மையாக இருக்கான் கைஸ். எங்கடா இங்கே ஒருத்தன் தானே? இங்கே இருக்கான். ஸோ
அப்படி இந்த லேசரை இது ஐயோ லேசரே வாயில் வந்துட்டே இருக்கு. பால், தண்டர் பால். ஸோ இந்த ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன், டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி. ஐயா கைஸ் கீழே போகணும் நினச்சா நேரம் போகுது. பரவாயில்ல விடுங்க. இன்னும் செத்துட்டானா இல்லை சாவலை? அட இருங்கடா, 3 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. எழுத்து போதுடா எனக்கு. ஸோ இப்போ வந்து போடுறாங்க, அடிக்கிறாங்க வேறு. ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன். அப்பாடி இன்னொருத்தையும் இன்னும் 3 பேர் அடிக்கணும் மறுபடியும். எங்கடா இங்கே மேலே படி இது ஏறணும். இங்கே ஒரு திருப்பானே இங்கே வந்து நம்ம கைஸ். நான் அடிக்கும்போது தான் ஸ்பான் ஆகிருக்காங்க கைஸ். கரெக்டாக இந்த எம்போ நீங்கள் இங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆவான்னு நினச்சார் அப்படின்னு சொன்னல கைஸ். அப்போ வந்து கரெக்டாக ஸ்பான் ஆயிருந்தா. ஸோ இன்னும் 2 பேர் அடிக்கணும். மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர். இந்த மேலே ஆனால் இவனை அடிப்போம்மா. நம்ம ஸ்டார்டிங்கில் இவனை தான் அடிப்போம். சரி அடிப்போம். என்ன ஆகிட போகுது, இருங்க இவனை சாவடிச்சிட்டு நம்ம அவனை அடிப்போம். இந்த ஃபுல் மூன் இஸ் பிகினிங் டு ஃபேட். இப்போ தான் ப்ளூ மூன் கைஸ். ஃபுல் மூணுன்னு சொல்லிட்டு ப்ளூ மூனு. ஸோ இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிச்சன் ரொம்ப நல்லாயிருக்கு. கைஸ் 1 செகண்ட் கைஸ். அணில தும்மல் வந்துச்சு, அதனால தும்முனேன். இப்போ வந்து அக்கர்ஸ்டு என்சாண்ட். ஐயே கைஸ் மேலே வந்துச்சு கைஸ். அதுவே இவன் மேலே பட்டுருந்தா ஒரு தண்டர் பாலை வந்து இவனை அடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். கூச்சே போச்சு. உன்னை யாரா கூப்பிட? த ப்ளூ மூன் ஃபேட்ஸ் அவே. ஓகே அது போனால் என்ன போவாட்டின்னு எனக்கு என்ன போனால் போட்டோம். டெய்ல்ஸ் ஆஃப் அகோனி போடுற இவனை கைஸ். ஒருத்தனோட எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த 4th. இன்னுங்க 2 பேர் அடிப்போம். வாடா இங்கே வாங்க. ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷனை போட்டு விடுங்க. போய் செம்ம கைஸ். ஸோ வர்த்துது 8 மில்லியனுக்கு இந்த ஃப்ரூட் வர்த்து தான், இந்த கிச்சனே ஃப்ரூட்டு. எனக்கு வர்த்து, உங்களுக்கு வர்த்துனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா ஆனால் இந்த 8 மில்லியனுக்கு வர்த்து தான். ஸோ இப்போ வந்து இவன் 60, இவன் வந்து 7th. வாடா இவன் அடிக்கவே இல்லை கைஸ்ண்ணா. வாங்க கைஸ் இவனை வந்து போட்டுடலாம். ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன், டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி. ஓபாடியோ எங்கடா டெய்ல்ஸு? ஓடாங்கிட்டு இவன் அடிப்போ. ஒரு பால் வந்துப்பா போட்டான். கைஸ் எங்கே போனான்? தண்ணியில் வந்து இங்கே வாடா, தண்ணியில் வாடா. ஏன் மாட்டிப்போ போனேன்? மாட்டிக்கிட்டாங்க கைஸ். இல்லை மாட்டிக்கல. கைஸ் இல்லை, இந்த எல்லோ கலரில் மாட்டிக்கிட்டான். அப்போ இங்கேயே போட்டுடலாம். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ வாழ்ந்துட்டா. என்ன விடுங்கடா. சரி என்ன வைல்டு ஆஸ்வல்ட்டை போட்டுடலாம். ஐயோ இன்னும் இல்லை மாட்டிக்கல. மாட்டிக்கணும். கைஸ் இந்த ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷனை போட்டுடலாம். ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன். கைஸ் இன்னுமே தெரில, வயிறு வலிக்குது. எதுக்கு வலிக்குது கைஸ்? 1 செகண்ட் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் கைஸ். இப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். வயிறு வலிச்சுது கைஸ், அதனால தான் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இவனை அடிச்சிடலாம். ஸோ அப்பா இன்னும் வலிக்குது கைஸ். என்ன வலி போக மாட்டேங்குது? கூணம் நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ ஏதோ வலிச்சுட்டே இருக்குது. என்னடா ஆயிடுச்சு வயிறே உனக்கு? கைஸ் வயிறு கேட்டா ஆயிடுச்சு கைஸ்.
அப்பா வலிக்குது. Ouch. I am very painful bro. For my stomach. My stomach is paining. அப்பா வலிக்குது. சரி அது ஒன்றும் இல்லை விடுங்க. ஸோ இவனை வந்து வச்சுட்டு ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன் டைல்ஸ் ஆஃப். ஏய் உனக்கு மேலே போடலடானோ. சரி போட்டா என்ன. ஏன்டா சொர்க்கத்துக்கு போகிற. சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கான் கைஸ். ஸோ இப்போது இவனை வந்து ஆச்சுலாம். ஸோ இந்த அவுட்டில் என்னடா போய் மாட்டிக்கிட்ட. அடே இருறா கைஸ். என்ன கைஸ் இவ உனக்கு ஃபாக்ஸ் பேர் என்ன. கைஸ் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன நெட்லாஸா. ஓஹோ கைஸ் இல்லை கைஸ் வைஃபை ஆனிச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக வெளியில் தான் போவேன் ஐ திங்க். ஸோ நான் கேம்குள்ளே வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பார்த்தீங்களா வந்துச்சு. ஸோ கைஸ் நான் வீடியோ வந்துட்டேன். ஸோ இப்போ வெளில போனதால் டெய்ல்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குவிஸ்ட்டு வந்து லாஸ் ஆயிடுச்சு கைஸ். இந்த நெட்டை யார் வைஃபை ஆன் பண்ணாலும் தெரியும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டுருக்கு கைஸ். நான் ஆன் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி அது ஆன்லைன் இருந்துச்சு. நான் வந்து அதை எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா எப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது வருது கைஸ். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டுருக்கு. எப்படி ஆன் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஸோ நானும் ஆன் பண்ணல. ஆல்ரெடி ஆஃபில் தான் இருந்துச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஸோ அதுவே நம்ம ஆமாம்ல இது காட்டிட்டல. ஸோ இப்போ நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து இந்த பவரை பார்த்துலாம். டெய்ல்ஸை நான் ஆல்ரெடி இந்த அக்கர்ஸ்டு இது போட்டிருப்பேன். இது பாருங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே ஒரு டெய்ல்ஸ் இருக்குல்ல 2 டெய்ல்ஸு போயிட்டு அவனை அடிக்குது. ஸோ ஃபாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படியே தான் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் தரும். இந்த வைல்டு ஹஸ்பல்டு கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஸ்டீலுக்கு போடாடே எவ்வளோ நேரம்டா கைஸ். நம்ம வந்து அன்ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே நம்ம வந்து இதை வச்சிடலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பண்ணால் தண்ணியில் போயிட்டுருக்காங்க கைஸ். ஐயோ என்ன மைனிங் சொல்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் அப்படியே தூரமாக இப்போ எம்மோனை போட்டோன்னா அங்கே போவோம். ஸோ அதனால தான் எனக்கு அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே பார்த்தீங்களா இதே மாதிரி தான். அப்படியே ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன் பாடியோ செம்மையாக இருக்குது. டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி. அப்பா எங்கடா போகிற வா. செத்துப்போ. ஸோ நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே இருப்போம். ஆல்ரெடி இப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடலாம். அக்கர்ஸ்டு பர்பிள் ஜெல்லி பெரியா. இது எப்படி கைஸ் இங்கே பெரிய இங்கே இருக்கும்னு எனக்கு தெரியாது. எப்படி இங்கே வந்துச்சு எனக்கு தெரியாது. நான் இப்படி போயிட்டு இருந்தேன். ஏதோ ஃப்ரூட்டை எக்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சா பர்பிள் பெரியாங்க கைஸ். ஸோ ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ரப்ஷன் கைஸ் மேலே போகிறாங்க கைஸ். இவ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இந்த போடு அக்கர்ஸ்டு பார்த்தீங்களா மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு போடு. ஸோ இப்போது இந்த எமனை போட்டு அப்பாடி செத்து போ. ஸோ இந்த டெய்ல்ஸ் ஆஃப் பர்னிங் அகோனி. கைஸ் மேலே போயிடாங்க கைஸ். ஸோ ஃபாக்ஸ் ஃபயர் டிஸ்ட்ராப்ஷன். ஷிட் ப்ரோ கைஸ் செம்ம ஷார்ட் கைஸ் இவனுக்கு. அக்கர்ஸ்டு என்சாண்ட் போயிட்டு வா பாருங்க கைஸ். ஸோ நான் வந்து 5000 டார்ஜஸ் பண்ணால் நம்மளால் V2 வாங்க முடியும். ஆனால் நம்ம எத்தனை டார்ஜஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஆஃப்லைனில் போய் பார்த்துட்றேன்.
ஸோ டைல்ஸ் ஆர் பர்னிங் அகோனி. Hey guys, so guys, பாய் இருக்கான்ல ஐலாண்ட் பாய், அவனு கூட அடிச்சிட்டேன். சரி இருங்க, நம்ம இப்போதைக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இவனை அடிச்சுட்டு கைஸ் 1 செகண்ட் வந்துடுறேன். இங்கே வந்துட்டேன். இப்போது நம்ம வந்து இந்த அவுட்லாவை வந்து அடிச்சிடலாம். கைஸ் லைஃப் இவன் சும்மாவே முன்னாடி வந்துட்டு லைஃப் குடிச்சிட்டே இருக்காங்க கைஸ். அக்கரிச்சிட்டு எவனும் ஃபோன் பண்ணுறானே, ஆனால் போங்கடா கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ஒரே ஒரு செகண்ட் கைஸ் கட் பண்ணிடுறோம்.